ஹலோ, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஃபிஷ் ரெசிபி பார்க்க போகிறோம். ஃபிஷ் ஃபில்லேவை யூஸ் பண்ணி இந்த ஈஸியான ஃபிஷ் ரெசிபியை நீங்கள் வித்தின் 5 மினிட்ஸில் பண்ணிடலாம். இது ஒரு ஃப்ரெஞ்ச் குவிசின் ப்ரிப்பரேஷன். ஃபிஷ் மெனியூர்னு சொல்லுவாங்க, இல்லைனா மில்லர்ஸ் ஃபிஷ்னு சொல்லுவாங்க. இந்த ஃபிஷ் ரெசிபியை நீங்கள் ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம், பட் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஓகே, வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே மில்லர்ஸ் ஃபிஷ்ஷை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது வந்து ஃபிஷ் ஃபில்லேஸ் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பிளாக் பாம்ஃப்ரெட் ஃபிஷ். அதாவது இந்த ஃபிஷ்ஷில் வந்து ரொம்ப ஃப்ளஷ் அதிகமாக இருக்கும், ஹெட் பார்ட் ரொம்ப பெருசாக இருக்காது. அது போக ஃபிஷ்ஷோட குவாலிட்டி டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். தமிழில் கருப்பு வவ்வா மீன் சொல்லுவாங்க. நீங்கள் வேறு எந்த ஃபிஷ்னாலும் வாங்கிக்கலாம். இது கூட நம்ம மெயினாக யூஸ் பண்ணுற ஹர்ப் பார்த்தீங்கன்னா இந்த தில் லீவ்ஸ், அதாவது சோம்பு கீரைன்னு சொல்லுவாங்க. இந்த தில் லீவ்ஸை ஃபைனாக சாப் பண்ணி ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. அதோட 1 டீஸ்பூன் ஃபைன்லி சாப்ட் கார்லிக், 1 டேபிள்ஸ்பூன் எக்ஸ்ட்ரா வர்ஜின் ஆலிவ் ஆயில் அப்படின்னா ரெகுலர் ஆயில், அப்புறமா 1/2 டீஸ்பூன் சால்ட், பிஞ்ச் ஆஃப் சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறம் டேஷ் ஆஃப் லைம். அவ்வளோதான் இதோட மேரினேஷன். இவ்வளோ ரொம்ப சிம்பிள் தான். இதை நல்லா பர்ஃபெக்டாக மிக்ஸ் பண்ணி ஃபிஷ்ஷை உடைக்காமல் மிக்ஸ் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருங்க. ரெஃப்ரிஜிரேட் பண்ணுறீங்கன்னா திருப்பி நம்ம ரூம் டெம்பரேச்சரில் வச்சு குக் பண்ணணும். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்கில்லெட் எடுத்துக்கிட்டேன். யூஸ்வலி ஃப்ரெஞ்ச் குயிசனில் இந்த மாதிரி ஸ்கில்லெட்டில் தான் குக் பண்ணுவாங்க. உங்ககிட்ட நார்மல் தவா இருந்தாலும் ஓகே. அந்த மாதிரி ஸ்கில்லெட்டை லைட்டாக ஆயில் ட்ரிசில் பண்ணிவிட்டு நார்மல் பிளெயின் ஃப்ளார், இதில் வேறு எதுவுமே இல்லை, ஜஸ்ட் மைதாவில் லைட்டாக அந்த மாதிரி ஃபிஷ்ஷை டஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே ஜென்டலாக நீங்கள் ஸ்கில்லெட்டில் வச்சுருங்க. உங்களுடைய ஸ்கில்லெட் வந்து மீடியம் ஃப்ளேம் இருந்தால் போதும், அதுலேயே ஈஸியாக குக் ஆகிடும். ஃபிஷ்ஷு குக் ஆகிறதுக்கு மேக்ஸிமம் 3 மினிட்ஸ் தான். நான் இப்போ இந்த 1 மினிட் ஓப்பன் பண்ணி குக் பண்ணுவேன். இதெல்லாம் ஆட் பண்ண பிறகு கவர் பண்ணி கரெக்டாக 1 மினிட் குக் பண்ணுவேன். அதுக்கப்புறமா நார்மலாக அந்த ஸ்கில்லெட்டில் இருக்கிற ஹீட்டை வச்சு அந்த ஃபிஷ் வந்து குக் ஆகிடும். மேக்ஸிமம் 3 to 5 மினிட்ஸ், அவ்வளோதான். இதுக்கு மேலே லைட்டாக இந்த மாதிரி ஆலிவ் ஆயில் ட்ரிசில் பண்ணுங்கள். உங்களுக்கு வேண்டானா விட்டுடலாம், அதுவே அதில் இருக்கிற ஆயிலே இனஃப் போதும். ஸோ இப்போ ஃபிஷ் வச்சு கரெக்டாக 1 மினிட்டுக்கு அப்புறம் நான் அனதர் சைட் திருப்பி போட்டுட்டேன். இந்த பக்கம் 1 மினிட் குக் பண்ண பிறகு ஃபர்தராக 1 more மினிட் நம்ம கவர் பண்ணி குக் பண்ணுவோம், அவ்வளோதான். ஸோ டோட்டல் 3 மினிட்ஸ் இல்லைனா மேக்ஸிமம் 4 மினிட்ஸ். அந்த கவர் ஓப்பன் பண்ணோன்னா நீங்கள் இமீடியட்டாக உங்களுடைய ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை ஓப்பன் பண்ண பிறகு ஒரு சின்ன ஸ்டெப் இருக்குது. அதாவது கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணணும். சாஃப்ட் மெல்டட் பட்டரில் ஏதாவது ஹர்பை மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வித்தின் 3 மினிட்ஸில் இந்த ஃபிஷ் நல்லா பர்ஃபெக்டாக குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த சாஃப்ட் பார்ஸ்லி பட்டரை ஆட் பண்ணிக்கலாம். இந்த பட்டர் ஆட் பண்ணுற ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணால் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஓவர் ஃபேட்டாக இருக்குன்னா ஆட் பண்ண தேவையில்ல. பட் இப்படி குக் பண்ணி பாருங்கள், ஃபிஷ் அப்படியே வாயில் வச்சா கரையும். ஸோ இந்த ப்ரொசீஜர் தான் அவங்க வந்து ஃபிஷ் மென்யூர்னு சொல்லுவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பட்டரில் தான் குக் பண்ணுவாங்க. நான் கொஞ்சம் சிம்பிளாக ஆலிவ் ஆயில் டச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சாஃப்ட் பட்டர் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது கூட அக்கம்பனிமெண்ட்டாக இருக்கிறதுக்காக நான் ஸ்பைசி சல்சா ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் ரெசிபியோடது இல்லை, கொஞ்சம் அக்கம்பைல் பண்ணுறதுக்கு, இந்த ஃபிஷ்ஷை இன்னும் கொஞ்சம் நம்ம பேலன்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு. இந்த சால்சாவோட ரெசிபியும் உங்களுக்கு ஐ பட்டனில் அப்புறம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான், குயிக்காகவே இந்த ஃபிஷ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு கம்ப்ளீட் மீலாக இருக்கும், சூப்பர் ஹெல்தி ப்ரோட்டீன் ஃபுட்டாக இருக்கும். ஸோ இந்த ஃபிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மொமெண்ட் வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஐ தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மேக்ஷெஃப். நான் உங்கள் ஷெஃப் நரேஷ், சைனிங் ஆஃப். பபாய்.